இந்த உலகம் நாம் சொல்கிறத செய்கிறது கிடையாது, நம்ம என்ன செய்கிறோமோ அதான் செய்யுது. இந்த ஒரு கோட் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோவில் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் அண்ட் உங்களுடைய டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல அவங்க டெவலப் ஆகிறதுல இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கான விடையை ரொம்ப எளிமையாக ஒரு 3 முக்கியமான ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போகாமல் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயத்தை உறுதியாக நான் பண்ணுவேன்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா 100% ஐம் கேரண்டி யூ டியர் லீடர்ஸ், அடுத்த ஒரு 1 to 3 இயரில் நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் பெரிய லெவலில் அதுவும் குயிக்காக ரொம்ப ஆழமாக சக்ஸஸ் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 3 முக்கியமான விஷயம் நீங்கள் அண்ட் உங்கள் டீம் ரெண்டுமே சேர்ந்து வேகமாக வளர்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் இதனோட இம்பேக்ட், இதுக்கு பெரிய லெவலில் ஸ்கில் வேணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் செகண்ட்ரியாக இருக்கும் அல்லது தேர்டாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இந்த 3 விஷயத்தை யார் பண்ணாலும் ஓகே 100% இந்த ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு பண்ணுறப்ப 100% அது நடந்தே தீருன்ற ஒரு வேறு லெவலான ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ண முடியும். ஓகே, வெல்கம் டு அவர் அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு பொதுவான ஒரு கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இதில் நம்ம நிறைய டைரக்ட் செல்லிங் சம்மந்தமாக கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த வகையில் ஓகே நம்மளுடைய லீடர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்டர் சரவணா கிரிஷ் அப்படின்றவங்களும் ஓகே அண்டு லீடர் வந்துட்டு தீபிகா அப்படின்றவங்களும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. 2 பேருமே ஒரே விஷயத்தை கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி சார் பெரிய லெவலில் டீமை உருவாக்குறது அண்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரவணா கிரிஷ் கேட்டிருக்காரு. சார் டீமுக்கு எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டு கொடுத்து அவங்கள நம்மளை வந்துட்டு விட்டுட்டு போகாமல் பண்ண வைக்கிறது. அண்ட் இது செகண்ட். அண்ட் தீபிகா லீடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 19 இயர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு டீனேஜில் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு என்னோட டீமை கைட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, டீமை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில, வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தெரில. ஓகே, இது ரியலி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கொஸ்டின் லீடர் தீபிகா. அண்டு ஓகே இது வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதை பற்றி டீப்பாக நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் இவங்க 2 பேருமே கேட்டிருக்க ஒரு விஷயத்துக்கான ஒரு கோரான ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுல பல விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு, நம்ம டீம் செகண்ட், இந்த ரெண்டுமே வந்துட்டு எப்படி ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாக பண்ணலாம். நிறைய இடங்களில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டு மேனேஜ் பண்ணணும், பயங்கரமாக வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதையும் தாண்டி உங்களுடைய முடிவு, உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய உழைப்பு ஓகே இந்த எல்லாத்தையுமே ஒரு 3 டெசிஷன் எடுக்கிறது மூலமாக ஒரு 3 முடிவு, ஒரு 3 ரெகுலேஷன் அல்லது 3 ஸ்டெப்பு, ஒரு 3 ஒழுங்குமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே எல்லாமே நடக்கக்கூடிய லீடர்ஸ் ஆணித்தரமாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க கேட்ட விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம லீடர்ஸ் கேட்ட விஷயத்தில் முதல்ல ஒரு பெரிய டீமை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டீமை பெருசாக நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப எப்போவுமே பெரிய டீமை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறத விட ஓகே நான் கொஞ்சம் பேர் சின்ன டீமை நீங்கள் வந்துட்டு உருவாக்கணும். அந்த விஷயத்தை உருவாக்கணும், ஆட்டோமேட்டிக்காக பெரிய டீம் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த லீடர்ஸை உருவாக்கணும், டீமை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடாது. லீடர்ஸை நீங்கள் உருவாக்கணும், அந்த விதையை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா பல விதைகள் முளைச்சு அது ஆட்டோமேட்டிக்காக போகுன்றது ஒரு மெயின் கான்செப்ட். ட்ரஸ்ட்டை கொடுத்து எப்படி நம்ம வந்துட்டு கூட செஷன் பண்ண வைக்கலாம், இதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு விஷயம் இந்த எல்லாத்தையுமே ஓகே 3ஆவதாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டீமுக்கு வேல்யூ கொடுத்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. இந்த 3 விஷயத்தையுமே இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த 3 கோர் ஸ்டெப்பில் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணி நீங்கள் ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லோ இல்லை ஒரு லேர்னிங்கோ அந்த மாதிரி கிடையாது, இது ஒரு டெசிஷன், இது ஒரு மைண்ட் செட். ஓகே, இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கமெண்டில் டெஃபினெட்லி யாரெல்லாம் வெறித்தனமாக சீரியஸாக இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஓகே ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரியலாகவே சீரியஸாக ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா அந்த முடிவு எடுத்திங்கன்னா இந்த முடிவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், நிறைய ஸ்கில் இருக்குது, எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். பட் இந்த முடிவில் உறுதியாக ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கிறப்ப 100% நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரிசல்ட் வரும். இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப முக்கியம், உங்களுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம். இந்த 2 உங்களை காப்பாற்றும். எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, உழைப்பு அப்படின்றது பெரிய லெவலில் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3 இம்பார்ட்டன்ட் ரெகுலேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் லீடர்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நான் ஏன் இதை வந்து ஸ்டெப்னு சொல்லல, இல்லை ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்திங் வேறு ஏதாச்சும் ஒரு படிகள் வழிகள் இந்த மாதிரி சொல்லாமல் இதை ரெகுலேஷன் ஒழுங்குமுறைன்னு சொல்லுவோம். எப்போவுமே நம்ம வந்துட்டு லைஃப்பில் நிறைய ஒரு சில ஒழுங்குமுறைகள் வச்சுருப்போம். இதை பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணணும், இதை பண்ணால் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான விஷயங்கள் வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு
பண்ணிட்டு இருக்க ஆளாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளாக இருக்கலாம், அதில் ஆல்ரெடி பெரிய லெவலில் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இந்த ஒரு 3 ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு உறுதியாக முடிவெடுக்கிறப்ப ஓகே. ஸோ நான் ஏன் இந்த அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி நான் வந்துட்டு இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இதில் நீங்கள் உறுதியாக இந்த ஒரு முடிவை எடுத்து சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது எல்லாத்தையுமே மைண்ட் செட் பண்ணால் மட்டும் தான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கிறப்ப ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஸ்கில் தேவைப்படாது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படாது. 2 விஷயம், உங்களுடைய எனர்ஜி லெவல் அண்ட் நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக நீங்கள் இருக்கணும் ஓகே, அண்ட் உழைப்பு. இந்த 3 விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா யார் வேணாலும் வித்தின் ஷார்ட் டேர்மில் மிகப்பெரிய டீமையும் உருவாக்க முடியும் ஓகே. டைரக்ட் செல்லிங்கில் நீங்கள் வந்துட்டு நீங்களும் க்ரோத் ஆக முடியும், உங்கள் டீமையும் க்ரோத் பண்ண வைக்க முடியும், மேனேஜ் பண்ணுறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். நம்பர் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஓகே, ரொம்ப இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை நான் உறுதியாக பண்ணியே தீருவேன் அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் வந்துட்டு உருவாக்கணும். என்ன நடந்தாலும், எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், இடியே விழுந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஒரு 3 ஸ்டெப்பை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் உறுதியாக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒருவேளை நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நான் இந்த உலகத்தில் இல்லை, அதுதான் மீனிங் ஓகே. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட, ஒரு கெத்தோட ஓகே, இந்த டூ ஆர் டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு தெனாவட்டோட ஓகே நீங்கள் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ண முடியுமா? எஸ் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயரை வந்துட்டு கமெண்டில் கொடுங்க டியர் லீடர்ஸ் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன் ஃபாலோ பண்ணணும் ஓகே? வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம், அல்லது பிஸ்னஸ் பண்ணுற பேரில் பல வருஷமாக பண்ணி ஓகே, நம்மளுடைய ஆசைகளையும் அடைய முடியாமல், கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியாமல், இதை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நினச்சி இதை ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கேள்விக்கான விடையாக உங்களுடைய பெயினையும் உங்களுடைய ஆசைகளையும் வச்சுக்கலாம். எப்போவுமே இதை நீங்கள் உறுதியாகி ஸ்ட்ராங்காகி உங்கள் மனநிலையை தயார்படுத்தி நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிற இந்த ஒரு ஸ்கில்லுக்கு, இந்த ஒரு மைண்ட் செட், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த விஷயமும் வேணாம், இந்த முடிவு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். எடுத்துடலாமா? ஷூரா? ஓகே, பார்க்கலாமா என்ன பாயிண்ட் அப்படின்றத டீல் லீடர்ஸ்? எஸ், நம்பர் 1 முதல் விஷயம், டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் டீம் எடுக்கிறது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்ச நாள் பண்ணால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம இருப்போம். 100% கிடையாது ஓகே. ஸோ டீமை நீங்கள் வந்துட்டு ஹையர் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் அந்த தொழிலில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பெரிய லெவலில் ஜெயிக்கிற வரைக்கும் விடவே கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் ஓகே. ஸோ வாரத்துக்கு ஒருத்தரோ 2 பேரோ அல்லது மாதத்துக்கு 2 பேரோ 4 பேரோ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு மெயின் முக்கியமான ஒரு 6 கோர் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டிங், இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், கிளாரிஃபிகேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப் அண்ட் சேல்ஸ் க்ளோசிங். ரெகுலராக சேல்ஸ் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் டீமில் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கணும் ஓகே, புதுசாக வந்துகிட்டே இருக்கணும். ஒரு வாரம் ஸ்டாப் ஆச்சுனாலும் கண்டிப்பாக நீங்கள் டைரக்ட் செல்லிங் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாயிடும் ஓகே. நிறைய பேர் டீமை டிபெண்ட் பண்ணி ஒரு 10 பேர் எடுத்துகிட்டு 5 பேர் எடுத்துகிட்டு அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு எந்த விஷயமும் பண்ணாதனால மிகப்பெரிய தோல்வியை அடைகிறாங்க ஓகே. எவ்ரி வீக் கண்டிப்பாக நான் ஒரு ஆளையாச்சும் நான் வந்துட்டு ஹையர் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு உறுதித்தனமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் டியர் லீடர்ஸ் ஓகே. இந்த ஒரு விஷயம் உங்களுடைய ஜேர்னியில், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜேர்னியில் ஒரு மிகப்பெரிய நினச்சி பார்க்காத அளவுக்கு இம்பாக்டை கொடுக்கும். நீங்கள் எடுக்க போகிற இந்த நம்பர் 1 டெசிஷன் கண்டிப்பாக வீக்லி ஒருத்தரையாச்சும், உங்கள் டீமில் 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் இருக்கலாம், வீக்லி ஒருத்தரையாச்சும் நான் கண்டிப்பாக ஹையர் பண்ணுவேன்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி எந்த இன்கமில் வேணால் இருக்கலாம் ஓகே, நீங்கள் 0ல் இருக்கலாம், இல்லை மிடில் இருக்கலாம், இல்லை எந்த இன்கமில் வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக இதை உறுதியாக எடுக்கிறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாரமும் அந்த ஒரு நபரை ஓகே கண்டிப்பாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். 100% ஒரு வாரம் கொண்டு வரலைன்னா என்ன, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் நான் இல்லைன்னு அர்த்தம், நான் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே. இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு உறுதித்தன்மையாக அதில் இருக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும். இதை சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ண போதும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது. நீங்கள் ரெகுலராக ஒரே வேலையை பண்ண ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். கரெக்டாக இல்லையா? ஃபஸ்ட்டு நம்பர் 1 கிளியர். செகண்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய பேர் ஓகே வந்தால் இன்கம் வந்தால் பரவாயில்ல ஓகே, இந்த வாரம் வந்தால் பரவாயில்ல, அடுத்த வாரம் கொஞ்சம் சேர்த்து வந்தால் பரவாயில்ல, இல்லை இன்கமே இல்லாமல் கூட நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறது, வேலை செய்கிறது, ஓடுறது, இதே வேலையாக இருக்கும். ஹலோ டீல் லீடர்ஸ், நீங்கள் எதுக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இன்கம்ல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ இன்றைக்கி இந்த 2வது ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். செகண்ட், த வெரி கோர் இம்பார்ட்டன்ட் திங், மினிமமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பர்சனலாக டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் இருந்து ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுனாலையோ அல்லது டீமை கொண்டு வரதுனாலையோ மினிமமாக இவ்வளோ இன்கம் வரணும் அப்படின்றத செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு
ஓகே, எவ்வளோ செட் பண்ணணும் சார்? நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரம் நீங்கள் வந்துட்டு வீக்லி பிளானில் இன்கம் வரக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், அல்லது மந்த்லி பிளானில் வரக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம். இந்த வீக் அல்லது இந்த மந்த் எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ரூபா இல்லாமல் நான் இந்த தொழில் பண்ணவே மாட்டேன். 100% 10,000 ரூபா வந்தே தீரணும். அதுக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எல்லாத்தையுமே யோசித்து உயிரை கொடுத்து வேலை செய்யணும். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, 6 கோர் ஸ்கில், இதை உருப்படியாக பண்ணாலே ஓகே, இந்த பேஸ் இன்கம் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிவிட்டு இந்த நம்பர் 1ல் இருக்க இந்த 6 கோர் ஆக்ஷனை ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கனாலே 100% நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் இன்கம் கண்டிப்பாக வரும் டே லீடர்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ மினிமமாக ஒரு 5,000 10,000 நீங்கள் வெரி வேறு லெவலில் உறுதியாக இதை எடுக்காமல் நான் வந்துட்டு தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்ற சொல்லி நான் வந்துட்டு ஆக்சுவலி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். ரொம்ப ஆழமாக இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இது ஜஸ்ட் லைக் ஒரு மோட்டிவேஷனோ அந்த மாதிரி கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்கள் பெயின்லேருந்து வெளியே வரணும், அல்லது உங்களுடைய லைஃப்பில் உங்கள் கனவுகளை அடையணும்னா கடைசி வரைக்கும் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற பேரில் உருட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு எதையும் கற்றுக்காமல் எதையுமே வந்துட்டு டெவலப் பண்ணாமல் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் கண்டிப்பாக என் லைஃப்பில் நான் டெவலப் ஆகணுன்ற ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் முடிவை நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இந்த வீக் ஒவ்வொரு வாரமோ அல்லது ஒவ்வொரு மாதமோ மினிமமாக 10,000 ரூபாய்க்கு குறையாமல் நான் வந்துட்டு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை எடுத்தே தீர்வுன்ற வெறித்தனமான ஒரு முடிவாக இருக்கணும். முடிவு எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, அதை உழைப்புலையும் காட்டணும். தி வெரி இம்பார்ட்டன்ட் திங், டெசிஷன், உங்களுடைய எனர்ஜி அண்ட் உங்களுடைய எஃபோர்ட், இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாகவே. முடிவு எடுத்துட்டிங்களா, உழைப்பு, உயிரை கொடுத்து வேலை செய்யணும். ஓகே, ஸோ உங்களுடைய எனர்ஜி லெவல் கம்மியாகக்கூடாது. ஓகே, 100% இது வந்துட்டு நடந்தே தீரன்ற ஒரு உறுதியோடு நீங்கள் உழைச்சிங்கன்னா நீங்கள் நினச்சாலும் நினைக்கலாலும் கண்டிப்பாக நடக்கும். டெஃபினெட்லி இது வேறு லெவலில் நடக்கும். தேர்ட் ஸ்டெப், 3வது விஷயம் என்னென்னா, டியர் லீடர்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இது ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் லாஸ்ட் மந்த் 10,000 இன்கம் எடுத்துட்டிங்களா, லாஸ்ட் வீக் ஒரு 10,000 இன்கம் எடுத்துட்டிங்களா, இதுக்கு அடுத்த வாரம் கம்மிங் வீக் 10,000 ரூபாயிலிருந்து ஒரு ரூபாயாச்சும் அதிகமாக இருக்கணும். மினிமம் ஒரு 10,001 ரூபாயாச்சும் உங்களோட இன்கம் அதுக்கு அடுத்த வாரம் இருக்கணும். எந்த ஒரு வீக்குமே லாஸ்ட் வீக் இன்கம்மை கம்பேர் பண்ணுறப்ப அல்லது எந்த ஒரு மந்த்துமே லாஸ்ட் மந்த் இன்கம்மை கம்பேர் பண்ணுறப்ப ரூபாயாச்சும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அப்படின்றத ஆழமாக மனசில் பதிய வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு உயிரை கொடுத்து நீங்கள் வேலை செய்கிறதுக்கான ஒரு முடிவெடுத்து அதுக்கான எனர்ஜியை கொடுத்து அதுக்கான உழைப்பை கொடுக்க ரெடியா டியர் லீடர்ஸ்? ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். இந்த ஒரு டெசிஷன், தேர்ட் டெசிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, லாஸ்ட் மந்த் அந்த மினிமம் இன்கம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை விட நீங்கள் ரூபா அதிகமாக வைக்கணும். மினிமமாக ஒரு 10,000ன்றப்ப ஒரு 12,000 ரூபா இந்த மந்த் இன்கம் வரணும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நடக்காமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 12, 14, 20 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் பெரிய லெவலில் பயங்கரமாக கற்றுக்கிட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்றதில் செகண்டரியாக வச்சுக்கிட்டு இந்த 3 விஷயம், இந்த டெசிஷன், இந்த 3 டெசிஷனை எடுத்து ஓகே அதில் உறுதியாக இருந்து உயிரை கொடுத்து அதுக்காக நீங்கள் உழைக்கிறப்ப 100% ஓகே இந்த 3வது பாயிண்டில் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும் மெயினாக. அண்ட் இந்த 3லையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து உயிரை கொடுத்து நீங்கள் உழைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் சொல்கிறேன் சார், டீம் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, டீமுக்கு ட்ரஸ்ட் எப்படி கொடுக்குறது, வேல்யூ எப்படி கொடுக்குறது, இந்த எல்லாத்துக்குமான சொல்யூஷன் இந்த 3 ஸ்டெப் இஸ் வெரி எனஃப், மோர் எனஃப். ஓகே, உங்களோட டீமில் நீங்கள் உங்கள் டீம் அப்படின்றது உங்களுடைய ஜெராக்ஸ்ன்றதை மறந்துடாதீங்க. சார் டீம் சொல்கிறத கேட்க மாட்டாங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை கேட்க மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் பண்ணுறதை அப்படியே உங்கள் டீம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யுவர் ஆக்ஷன்ஸ் டீம் ஓகேவா கேன் டூ. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை கேட்பாங்க, அதை வந்துட்டு பண்ணுவாங்க. இந்த உலகம் சொல்வதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்கிறது கிடையாது, செய்கிறத செய்யுது. இது மிகப்பெரிய ஒரு வேர்டு. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெகுலராக வாரம் ஹையரிங்கில் ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. மினிமமாக பேஸ் இன்கம் இந்த லீடர் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 எடுத்தால் வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் வரும். ஆட்கள் வர உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நிறைய பேர் வெளியே போயிட்டே இருப்பாங்க. அப்போ உள்ள ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறப்ப மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த மனுஷன் என்னையா வாரம் மினிமம் இன்கம் எடுத்துடுறாரு, அதுக்கப்புறம் அடிஷ்னலாக லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் பார்க்குறப்ப நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும், என்ன விஷயங்கள் நீங்கள் எனர்ஜி கொடுத்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இன்கம், உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல், உங்களுடைய அந்த எஃபோர்ட்டு இப்படி உழைக்கிறாரே, இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீம் ஓகேவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த 3 ரெகுலேஷனை ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்து இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, நீங்களும் இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே
நல்லா ஞாபகம் வைங்க லீடர்ஸ். ஓகே, நீங்கள் இதே மாதிரி பண்ணுறப்ப உங்கள் டீமில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வருவாங்க. உங்கள் டீமும் அதே மாதிரி இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறப்ப உயிரை கொடுத்து ப்ராமிசபிளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வெறித்தனமாக ஃபாலோ பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் அண்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த 3 ரெகுலேஷன்ஸ்குள்ளே நீங்கள் பண்ண எஃபோர்ட் ரிசல்ட் எல்லாம் வருதான்னு செக் பண்ணணும். உங்கள் டீமையும் செக் பண்ண வைக்கணும். இதை பண்ணிங்கன்னா நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்கள் டீமில் வேறு லெவலில் க்ரோத் இருக்கும். வித்தின் ஷார்ட் டேர்மில் நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஓகே, ஸோ டீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்துட்டு அவங்க கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுறவங்க வந்துட்டு சொல்கிறப்ப ஓகேவா, அதுலேயே நீங்கள் சக்ஸஸ் பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்கிறப்ப அதனுடைய எனர்ஜி லெவல் வேறு லெவலில் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க போகிறாங்க. மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, உங்களோட இன்கம், உங்களுடைய உழைப்பு, அதற்கான ரிசல்ட்டு அப்படின்றது கிடைக்க ஓகே, உங்கள் டீமுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரும், உங்கள் மேலே வேல்யூ வரும். அந்த வேல்யூவை அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கோரான ஒரு விஷயம் டியர் லீடர்ஸ். ஓகே, இதை கண்டிப்பாக பண்ண வைக்க முடியும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் பண்ணினாலே டீம் ஆட்டோமேட்டிக்காக சஸ்டெயின் ஆகி உங்கள் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. வெறும் 4-5 பேரை பிடிச்சிக்கிட்டு அவங்களையே மேனேஜ் பண்ணுற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஓகே, புதுசாக டீம் வர்றப்ப ஆல்ரெடி இருக்க டீமுக்கு ஒரு பயம் வரும். ஓகே, இவர் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது இந்த லீடர் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட்டும் வரும், ட்ரஸ்ட்டும் வரும், வேல்யூ வரும், கனெக்ட் வரும். நீங்கள் சொல்கிறத ஆட்டோமேட்டிக்காக கேட்கவும் செய்வாங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கான விடை இதில் வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்கும் நான் நம்புகிறேன். டியர் லீடர்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு உறுதியாக யாரெல்லாம் முடிவெடுக்கிறீங்களோ, சார் நான் கண்டிப்பாக இதில் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே ஓகே, ஐ எம் வந்துட்டு ப்ராமிஸ், நான் வந்துட்டு உறுதியாக இருக்கேன், ஓகே டேக்கிங் எ டெசிஷன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்டில் வந்துட்டு நீங்கள் கொடுங்க. உங்களுடைய நேம் போட்டு கொடுக்கலாம், அல்லது டெசிஷன் ஐ டேக் எ டெசிஷன் டுடே சின்சியர்லி டெடிகேட்டிவ்லி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த 3 விஷயத்தில் இந்த செகண்ட்லேருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நான் உறுதியாக இருப்பேன், 100% நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டீமில் இருக்கவங்களையும் ஓகே இந்த வீடியோ கொடுத்து அவங்களையும் இந்த முடிவெடுக்க வச்சு டீமாக சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இட் வில் பி வெரி வெரி இம்பேக்டபிள் இன் யுவர் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அண்ட் இன் யுவர் லைஃப் கெரியர் அண்ட் ஆல்சோ உங்கள் டீமுடைய க்ரோத்தும் மிகப்பெரிய லெவலில் மேசிவ் லெவலில் இருக்கும் டியர் லீடர்ஸ். ஓகே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ஓகே, நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இந்த விஷயத்தை டீப்பாக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரெயின் ஆகி ஒரு வேறு லெவல் எனர்ஜியோடு ஓடுறதுக்கான பர்சனல் ட்ரைனிங் ஓகே, பர்சனலாக உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான விஷயங்களும் கொடுக்குறாங்க, டீமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கான விஷயங்களும் கொடுக்குறாங்க. இந்த 2 ட்ரைனிங் ஓகேவா யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ கீழே இருக்க நம்பருக்கு இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம் கன்சல்டேஷன் அண்ட் ட்ரைனிங்க்கு. எனிவே இந்த வீடியோட எண்டில் அப்கமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ப்ரோக்ராமுடைய டீட்டெயில்ஸ் வரும். தேவைப்படுறவங்க அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இன்னும் உங்கள் டீமை மோட்டிவேட்டாக ஒர்க் பண்ணி நீங்களும் மோட்டிவேட்டாக ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் க்ரோத் பண்ணுறதுக்கான விஷயங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் சீரியஸாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் கொடுத்து ஃபாலோ பண்ணி டீமாக க்ரோத் ஆகுங்க. காட் பிளஸ் யூ டியர் லீடர்ஸ். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஓகே, டேக் கேர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம திணறீங்களா? இன்வைட் பண்ணா மீட்டிங்கே சுத்தமா வரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கா? பிரசன்டேஷன் எப்படி தரமா கொடுக்கணும், நான் ஆல்ரெடி எங்க கம்பெனில கொடுக்குற பிரசன்டேஷனும் கரெக்டா இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களுடைய போனை வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்பான்சே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஐடி போட்டு உள்ள வந்த புது டீம் கூட தெரிச்சு ஓடுறாங்க, டீம் நிலைச்சு நிக்க மாட்டேங்குது, கஸ்டமர்ஸ் நிறைய அப்ஜெக்ஷன் வச்சு கொள்றாங்க, ஃபாலோ அப் எப்படி பண்றதுன்னு தெரியல, க்ளோசிங் எப்படி பண்றதுன்னு தெரியல, உண்மையிலுமே தரமான ஒரு டீம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியல, எந்த சப்போர்ட் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடைய தரமான ஒரு 9 ஸ்கில்லா இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டிங், கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், பிரசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப் பண்ற இந்த 9 ஸ்கில்லையும் 222 அப்படின்ற ஒரு காஸ்ட்ல நம்ம அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டன் பண்ணி பெரிய லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன இந்த ஒரு ப்ரோக்ராமை கம்மி 22/6/2025 அன்னைக்கு நடத்துறாங்க. காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆன்லைன்ல ஜூம்ல நடக்குது. இம்மீடியட்டா சீரியஸா இருக்கவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. வாய்ப்புன்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருது கிடையாது.